தயாரிப்போம். கடவுளின் வரவை செம்மை செய்வோம். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இல்லம் செல்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, திருவருகை கால இரண்டாம் திரி ஏற்றப்படுகிறது. பெத்லஹேமில் பிறக்கப் போகும் மீட்பரை குறித்த வாக்குறுதியை இறைவன் நிறைவேற்றினார். ஆண்டவரின் வருகைக்காக ஆயத்தப்படுத்துவதை இத்திரியானது குறிக்கிறது. இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். தற்போது தயாரிப்பை குறிக்கின்ற இந்த இரண்டாவது மெழுகுதிரியை அருள் திரு ஆரோ சேசுராஜ் அடிகளார் அவர்கள் ஏற்றுவார்கள். இது தயாரிப்பின் திரி, அன்பின் திரி என்று அழைக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, ஆயத்தமாகுவோம், மனம் மாறுவோம். ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை எதிர்நோக்கும் வண்ணமாக அன்பு என்ற திரியை ஏற்றி அன்பால் பிறந்த அந்த மாமனிதருக்கு நம் உள்ளத்தில் வரவேற்க இந்த நாளிலே நம்மையே நாம் தயாரிக்கும் வண்ணமாக ஒவ்வொரு நிகழ்விலும் ஆயத்தமாகி, உடலளவில் உள்ளத்தளவில் ஆயத்தமாகி மனமாற்றம் பெற்று அந்த மீட்பரை நம் உள்ளத்தில் பிறக்கச் செய்ய இன்றைய நாளிலே இன்றைய வாசகங்களும் திருவழிபாடும் சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றன. உண்மையான ஆயத்தத்தை மேற்கொள்வோம், உண்மையான மனமாற்றத்தை மேற்கொள்வோம். இந்த சிந்தனைகளோடு இப்பலியிலே இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கேற்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through the Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதிருப்பனவாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக. உம்மோடு துயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் பாருக் நூலிலிருந்து வாசகம். எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள். கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாக புனைந்து கொள். என்றும் உள்ளவரின் மாட்சிமையை மணிமுடியாக உன் தலைமீது சூடிக்கொள். கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். நீதியில் ஊன்றிய அமைதி, இறைப்பற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே, எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில், கீழ்த்திசையை நோக்கு. கீழ்த்திசை முதல் மேற்திசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதை பார். பகைவர்கள் கடத்தி சென்ற உம் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்பி அழைத்து வரும்பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னரை போல உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ராயேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர் மலைகள், என்றென்றும் உள்ள குன்றுகள், எல்லா தாழ்வு பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாக கடவுள் கட்டளையிட்டுள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ராயேலுக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தம் மாட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ராயலை அழைத்து வருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 126 பதிலுரை பாடல். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்
நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார், மாபெரும் செயல் புரிந்துள்ளார். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார், மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதையெடுத்து செல்லும் போதும் அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும் போது அக்களிப்போடு வருவார்கள். நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார், மாபெரும் செயல் புரிந்துள்ளார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்க முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாயிருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் பொந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்துரேய திரக்கோணித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிகளுக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர். அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திற்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் ஏசையாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆயத்தமாகுங்கள், மனம் மாறுங்கள். குடும்பத்தில் ஒரு திருமணம் ஒன்று நடைபெறுகிறது என்றால் அந்த திருமணத்தை எந்த அளவுக்கு ஆயத்தம் செய்து அதை சிறப்பாக நடத்தி நாம் முடிப்போம். அதற்குரிய முதல் வரம் பார்ப்போம். செலவுகளை உட்கார்ந்து யோசித்து எவ்வளவு செலவாகும் என்று யோசிப்போம். பிறகு உறவுகளை சரி செய்து எல்லாவற்றையும் திறம்பட செய்து நாம் அதை சிறப்பாக முடிப்போம். இதுபோல் ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள், திருமணம் மட்டுமல்ல, அல்லது ஒரு சடங்கு, ஜூப்ளி விழா, அல்லது ஏனைய திருவருட்சாதனங்களை அடங்கிய விழா, இப்படி எல்லா விழாவையும் நாம் சிறப்பாக ஆயத்தத்தோடு இப்படித்தான் நடத்த வேண்டும், இவ்வளவு செலவாகும் என்று அதை நாம் உட்கார்ந்து யோசித்து சிறப்பாக செய்வோம். அதிலே இரண்டாவது, அந்த ஆயத்த பணிகளில் இரண்டாவது ஒன்று நிறைய பேர் செய்வோமா என்னன்னு தெரியலை. இப்போ ஒரு முக்கியமான நிகழ்வுகளை வீட்டில் நம்ம செய்கிறோம்னா, ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம்னா, இரண்டாவதாக உறவுகளை நாம் சரிப்படுத்த வேண்டும். சண்டை போட்டு பேசாமல் பிரிஞ்சிருந்திருப்போம். கணவன் மனைவி, பிள்ளைகள், சொந்த பந்தம், பங்காளி, இப்படிப்பட்ட உறவுகள் விரிசல் இருக்கின்ற இந்த உறவுகளையும் நாம் சரி செய்து மாற்றத்தை கொணர்ந்து அந்த நிகழ்வை சிறப்பாக செய்கிற பொழுது அதுதான் உண்மையான ஆயத்தம், அதுதான் உண்மையான மனமாற்றம். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இயற்கைக்குமே நாம் ஒரு சில நேரத்தில் பார்க்கலாம் எப்படிப்பட்ட ஆயத்தத்தை, தயாரிப்பை மேற்கொள்ளுகிறது. மழைக்காலம் வரப்போகிறது, தனக்குரிய உணவை எடுத்து அதில், ஏன்னா இன்னும் மழைக்காலம் வருது, அதிகமாக நமக்கு கிடைக்காத உணவு என்று அந்த சிற்றெரும்பெல்லாம் உணவை சேகரித்து வைக்கின்றது, ஆயத்தமாகிறது மழைக்காலத்திற்கென்று. அதே போல் குருவிகளெல்லாம் பார்க்குறோம். பறவை இனங்களை பார்க்கிற பொழுது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய காலம் வந்தால் அது என்ன செய்யும்? அழகான கூடு அமைத்து முட்டையிட்டு அந்த முட்டை அடைகாத்து குஞ்சு பொரிக்கின்றன. இப்படி தன்னுடைய வாழ்வை சிறப்பாக அமைத்து கொள்ள எப்படிப்பட்ட ஆயத்தத்தை அந்த பறவை இனங்கள்லாம் மேற்கொள்ளும். இப்படி மனித இனங்கள், உலகில் படைத்த பறவை இனங்கள், விலங்கினங்கள் எல்லாம் ஆயத்தம் செய்கிறது, ஒரு மாற்றத்தை கொணர்கிறது, அடுத்தடுத்த லைஃபுக்கு மாற்றத்தை கொணர்கிறது. இவைகளே இப்படி செய்கின்றது என்றால் மனிதர்களாகிய நாம் எப்பேற்பட்ட ஆயத்தத்தை மேற்கொள்ள வேண்டும், எப்பேற்பட்ட மனமாற்றத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைய நாளிலே இன்றைய வாசகங்கள் நமக்கு சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றன. இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிற பொழுது இதில் யார் இன்றைய ஹீரோ என்று நினைச்சோம்னா புனித திருமுழுக்கு யோவான்.
எந்த அளவுக்கு தன்னை அவர் தயாரிக்கின்றார். தயாரிப்பதோடு அல்லாமல் அவருடைய வாழ்வில் எப்பேற்பட்ட மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இன்றைய நற்செய்தியில் பார்க்கிற பொழுது 3 பகுதியாக நாம் பிரிக்கலாம். முதல் பகுதி ஒரு பெரிய பட்டியலை கொடுக்குறாங்க. 7 வரலாற்று நபர்களை கொடுக்கிறார்கள். திபேரியு அரசன், அதுக்கப்புறம் ஆளுநன், அதுக்கப்புறம் குறுநில மன்னர்கள், இப்படி 5 நபர்களை குறிப்பிடுகிறார்கள். அதாவது அரசியல் நோக்கோடு 5 நபர்களை குறிப்பிடுகிறார்கள். அதுக்கப்புறம் 2 நபர்கள் சமய தலைவர்களை குறிப்பிடுகிறார்கள். அண்ணா கைப்பாவை குறிப்பிட. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து, அதாவது இருக்கின்ற ஆட்சி புரிகின்ற சூழ்நிலையில் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு, வளர்ப்பு, அவருடைய பணி அங்கே ஆரம்பமாகிறது. அப்படி ஆரம்பமாகிறதுக்கு முன்னால் எப்பேற்பட்ட தயாரிப்பை, எப்பேற்பட்ட ஆயத்தத்தை அவர் மேற்கொள்கிறார் என்று விவிலிய பின்னணியோடு நாம் பார்க்கிற பொழுது, குறிப்பாக முதல் தயாரிப்பு, முதல் ஆயத்தம் அவருடைய உணவு உடையில் ஆயத்தம் செய்கிறார். உணவு காட்டுத்தேன், வெட்டுக்கிளி காட்டுத்தேன், இதை உண்டு ஆயத்தம் செய்கிறார். அவர் வீட்டில் போய் சாப்பிடல, வேறு எங்கேயும் வாங்கி சாப்பிடல. காடுகளில் கிடைத்த, பாலைவனத்தில் காடுகளில் கிடைத்த அந்த உணவையும், அந்த தேனையும் வெட்டுக்கிளியையும் உணவாக உண்கிறார். உணவு தன்னுடைய உடலில் எப்படி அந்த உணவு இருக்க வேண்டும் என்று அதையும் சுருக்கி அதை தயார் செய்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார். இரண்டாவதாக உறவை துறக்கின்றார். உறவை துறக்கின்றார் என்றால் இவர் இவருடைய பிறப்பை கடவுளுடைய வாக்கால் திருமுழுக்கு யோவான் பிறக்கிறார். இப்படிப்பட்ட நபர் உறவுகளை எல்லாம், அதாவது முற்றிலுமாக நீக்கிவிடவில்லை, மாறாக அந்த உறவிலிருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறார். உறவோடு ஒட்டாமல் தனிப்பட்ட விதத்தில் கடவுளோடு ஐக்கியமாகிறார், தன்னையே தயாரிக்கிறார். அப்படி உறவுகளில் உறவை கொஞ்சம் தூரத்தில் வச்சுட்டு இவர் தனிமையில் இருந்து அந்த கடவுளோடு உள்ள உறவை புதுப்பிக்கும் வண்ணமாக, ஆண்டவர் இயேசுவை வரவேற்கும் வண்ணமாக உறவை தள்ளி வைத்துவிட்டு கடவுளுடைய உறவை மேம்படுத்துகிறார். இப்படி உறவை மேம்படுத்தும் வண்ணமாக ஆயத்தப்படுத்துகிறார். மூன்றாவதாக ஊர்பற்றை துறக்கின்றார். ஊர்பற்றுனா அவர் வாழ்ந்த இடம், தாய் தந்தை எல்லாவற்றையுமே, முதல்ல உறவு, தாய் தந்தையெல்லாம் அவர் அந்த துறந்து ஊர்பற்றையும் இழக்கின்றார். இழந்து தனிமையாக பாலைவனத்திற்கு செல்லுகிறார். பாலைவனத்துக்கு சென்று தம்மை எந்த அளவுக்கு ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை நாம் மார்க்கு நற்செய்தியிலே 1ஆம் அதிகாரத்திலே படித்தோம் என்றால் தெரியும். அந்த அளவுக்கு கிறிஸ்துவை வரவேற்கும் வண்ணமாக உணவு, உடை, உறவை, அதே நேரத்திலே ஊர்பற்றையும் துறக்கின்றார். கடைசியாக குலப்பற்றையும் துறக்கின்றார். அவருடைய தந்தை சக்கரியா ஆலயத்திலே பணி செய்கின்றார். ஆக்சுவலாக நம்ம பார்க்கின்ற பொழுது அது குலத்தொழிலாக அடுத்து அவருடைய மகன் திருமுழுக்கு யோவான் செய்ய வேண்டியது. ஆனால் அந்த பணியிலிருந்து விடுபட்டு வேறொரு பணியை செய்வதற்கு தன்னையே ஆயத்தமாக்குகிறார். பாலை நிலத்திற்கு சென்று முழுவதுமாக எல்லாவற்றிலும் அவர் விடுபட்டு தமக்குள் பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறார். முதல்ல மற்றவங்கள்ட்ட அவர் மாற்றத்தை முதல்ல எதிர்பார்க்கல, தன்னை தயாரிக்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார். தன்னை ஆயத்தப்படுத்தி தனக்குள் மாற்றத்தை உருவாக்கி அந்த மாற்றத்தின் வழியாக மற்ற எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறார். ஆக முதலில் உணவு உடையில் மாற்றம், உறவை துறக்கின்றார், ஊர்பற்றை துறக்கின்றார், குல பற்றை துறந்து, இப்படி எல்லாவற்றையும் துறந்து கடவுளின் வாக்கை பெற்றவராக, நற்செய்தியிலே 2வது பகுதியிலே கடவுளின் வாக்கை பெற்றவராக அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால் நாம் படிக்க கேட்டோம். குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே அவர் கடவுளின் வாக்கை பெற்றார், பாவ மன்னிப்படைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்த பகுதியில் அப்படி இந்த அளவுக்கு அவர் அழைப்பு கொடுக்கிறார். பாவ மன்னிப்பு பெற்று திருமுழுக்கு பெறுங்கள். பாவ மன்னிப்பு பழைய வாழ்வு. அப்போ அவரிடமிருந்து அந்த பழைய வாழ்வை எல்லாம் களைந்து புது வாழ்வை மேற்கொண்டு திருமுழுக்கு கொடுக்க ஒரு புதிய வாழ்வை, திருமுக்கு வழியாக புதிய வாழ்வுக்கு அழைப்பு கொடுக்கிறார். முதல்ல இவர் ஆயத்தம் செய்கிறார், இவர் மாற்றம் அடைகிறார். இப்படி ஆயத்தத்தையும் மாற்றத்தையும் கொணர்ந்து மற்ற எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறார். நாமளும் அன்றிருந்து அந்த மக்களுக்கு பாவ மன்னிப்பு பெற்று திருமுழுக்கு பெறுங்கள் என்ற அழைப்பை கொடுக்கிறார். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இப்பேற்பட்ட ஆயத்தத்தையும் மனம் மாற்றத்தையும் இந்த நாளிலே நாம் எதிர்கொள்ள வேண்டும். இதற்கு உறுதுணையாகத்தான் இன்றைய முதல் வாசகமும் சரி, நற்செய்தியும் சரி நமக்கு ரொம்ப அழகாக அற்புதமாக சொல்லப்படுது. குறிப்பாக இறைவாக்கினர் பாரூக் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். இவர் எரேமியாவின் செயலாளராக இருந்தார். அப்போ
அந்த நேரத்தில் தான் இவர்கள் எல்லாருமே, அதாவது இஸ்ராயேல் மக்கள் பாபிலோனியர்களால் நாடு கடத்தப்பட்டு அங்கு அகதிகளாக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பாரூக் அவர்களோடு அவரும் அகதிகளாக சென்றவர், எல்லாவற்றையும் பார்த்தவர். இவர் கொஞ்சம் படித்தவர்னால கடத்தப்பட்ட எல்லோருமே அடிமைகளாக்கப்பட்டவர்கள் எல்லாம் படித்த ஒரு சில நபர்களை நபுக்கத்நேசர் அந்த அரண்மனையிலே வைத்திருக்கார். அப்போ இவர் எல்லாத்தையும் கண்கூடாக பார்த்துட்டு இவர் அந்த பார்த்த அனுபவத்தை தான் இன்றைய முதல் வாசகத்திலே வார்த்தையாக கொடுக்கிறார். எப்பேற்பட்ட, அதாவது அந்த பாபிலோனில் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு மீண்டும் ஒரு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்படி கொடுத்து அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். நிச்சயமாக நீங்கள் ஒரு பேரொளியை காண்பீர்கள். பழைய ஆடை களையப்படும், குறிப்பாக துயரத்தின் ஆடைகள் களைந்துவிடும். பிறகு அருளின் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக நீங்கள் அணிந்து கொள்வீர்கள். கடைசியாக பார்க்கிற பொழுது கடவுள் தம் மாட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ராயலை அழைத்து வருவார். ஒரு அரசரை போல் அழைத்து வருவார் என்று அந்த மக்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தமான செய்தியை கொடுக்கிறார். அதே போல இன்றைய 2ஆம் வாசகத்திலும் நாம் பார்க்கிறோம். பவுலடியார் பிலிப்பியர்களுடைய திருமுகத்திலே அந்த பிலிப்பிய மக்களுக்கு நல்ல உறுதுணையான வார்த்தைகளை கொடுக்கின்றார். கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் சொல்லுகிறார், நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று அவர்களை நல்வாழ்வுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அறிவிலும் பண்பிலும் அதே நேரத்திலே அன்பால் நிறைந்து சிறந்தவற்றை ஏற்று செய்ய நீங்கள் வாழுங்கள் என்ற அந்த ஆயத்தமான வாழ்வை அவர்களுக்கு பவுலடியார் கொடுக்கின்றார். ஆம் பிரியமான அன்பு சகோதரமே, இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய தயாரிப்பு இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு எப்பேற்பட்ட தயாரிப்பாக இருக்கிறது என்பதை நாம் அலசி ஆராய்கிற பொழுது இன்றைய நற்செய்தியில கடைசி பகுதியிலே நாம் பார்க்கிறோம். எசாயாவுடைய கூற்றை இங்கே சொல்லப்படுகிறது. குறிப்பாக பாலைநிலத்தில் குரல் ஒன்று ஒலிக்கிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும். இதை நம்ம அப்படியே வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள முடியாது. எங்கேயாவது போய் மலை காடு பள்ளம்லாம் சமதளமாக்கிவிட்டோம்னா என்ன ஆகும்? இயற்கை பேரழிவு வந்துடும். இதை உருவகமாக இன்றைய நற்செய்தியில் லூக்கா நற்செய்தியில் நமக்கு கொடுக்கிறார். உருவகமாக கொடுக்கிறார். மலையை குடஞ்சி எல்லாத்தையும் சமதளமாக்கிவிட்டோம்னா மழை பெஞ்சுன்னா அவ்வளோதான், இயற்கை பேரழிவு பெருசாக வந்துடும், ஒன்றுமே செய்ய முடியாது. இதை நம்முடைய வாழ்வில் உருவமாக எடுத்துக்கொண்டு நாம் எப்படி மாற வேண்டும். இன்னைக்கு உள்ளத்தில் எவ்வளவு கரடு முரடான பண்புகளோடு இருக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த பேராலயத்திற்கு வந்திருக்கீங்க, வருகிற பொழுது ஒரு தயாரிப்பு உங்கள் உள்ளத்தில் இருந்திருக்கு. கண்டிப்பாக நான் போகிறேன், பேராலயத்தில் போவேன், திருப்பலி காண்பேன், ஜெபிப்பேன் என்று ஒரு திட்டமிட்டு எங்கே தங்கணும், எங்கே சாப்பிடணும், எந்த பூசையை பார்க்கணும்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இரண்டாவது பட்சமாக நான் பேராலயத்திற்கு போகிறேன், மாதாவிட்ட போகிறேன். போகிற பொழுது என்னுடைய சொந்த பந்தங்கள் உறவு விரிசல்லாம் நிறைய இருந்துச்சு. நான் முடிச்சுட்டு இந்த திருப்பயணத்தை முடிச்சுட்டு நான் போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா? சமரசம் ஆக முடியுமா? சற்று கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட பள்ள மேடுகள், உள்ளத்தில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை, போட்டி பொறாமைகளை, இந்த பள்ளங்களை நீ சரி செய்து, உள்ளத்தில் சரி செய்து நீர் உன்னுடைய இல்லத்திற்கு செல்லுகிற பொழுது அன்னையின் கிருபை அனுக்கிரகம் எல்லாருக்கும் நிறைவாக இருக்கும். அதைத்தான் இன்றைய நாளில் கடவுள் நம் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்க. இப்பேற்பட்ட சமமான நிலையைத்தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். நிறைய நேரங்கள் நாம் போட்டி பொறாமைகளோடு, வஞ்சகத்தோடு, பழிவாங்க எண்ணத்தோடு நாம் நிறைய நேரங்களில் உள்ளத்தில் இருக்கும். வெளி தயாரிப்புலாம் நிறைய செய்கிறோம். கிறிஸ்துமஸுக்கு வெளி தயாரிப்பு, அதில் குறையே சொல்ல முடியாது. வீட்டை சுத்தம் படுத்துகிறோம், பாத்திரங்களாம் கழுவுறோம், கரிமீன் எடுத்து சாப்பிட்றோம், எல்லா வெளி அடையாளங்கள், அதுக்கு எல்லாமே பயங்கரமான ஆயுதம், நல்ல ஆயத்தம் செய்கிறோம். ஆனால் இரண்டாவது உள்ளத்தை நீ ஆயத்தம் செய்து மாற்றத்தை கொணர்கிறாய் என்ற கேள்வி எழுப்புகிற பொழுது சற்று வருத்தமாகத்தான் இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கும். ஒரு கிறிஸ்து பிறப்பு விழா ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுகிற பொழுது இந்த வருடம் நாம் கொண்டாடுகிற இந்த விழா, நான் மன்னிப்பை தேடுகிறேனா, பிறரை மன்னிக்கின்றேனா, என்னுடைய பேராசையை நான் குறைத்துக் கொள்கிறேனா, கரடுமுரடான என்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்கிறேனா, குடும்பத்தில் உறவுகளை நான் சரி செய்து சமதளமாக்கி நான் சிறப்பாக வாழ்கிறேன் என்று ஒவ்வொருவரும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அதாவது சர் ஐசக் நியூட்டன், பெரிய விஞ்ஞானி, கணிதவியலும் சரி, அவர் இயற்பியலும் சரி, பல படைப்புகளை கொடுத்திருக்கிறார்.
அவர் கொடுத்திருக்கின்ற பொழுது ஒரு முறை பேட்டியாளர்கள் போய் அவரை பேட்டி எடுக்கிறாங்க. உங்களுடைய நிறைய படைப்புகளில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அறிவியல்லையும் கொடுத்துருக்கீங்க, இயற்பியல்லையும் கொடுத்துருக்கீங்க. கொடுத்த நீங்கள் படைப்புகளில் எந்த படைப்பு சிறந்த படைப்பாக இருக்கிறது என்ற கேள்வியை அந்த நிருபர்கள் கேட்கிற பொழுது அவர் அப்போ உடனே தயங்காமல் உடனே சொல்கிறார், நான் படைத்த படைப்புகளிலே பெரிய படைப்பாக நினைப்பது நான் ஒரு பாவி. நான் படைத்த படைப்புகளை விட நான் ஒரு பாவி என நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று பகிரங்கமாக அந்த பேட்டியில் சொல்வார். பெரிய ஒரு விஞ்ஞானி, கணிதத்திலும் இயற்பியலிலும் நிறைய படைப்புகளை கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மாமனிதர் நான் ஒரு பாவி என கண்டுபிடித்தேன். 2வது, ஆண்டவர் இயேசு மீட்பை கொடுப்பதற்காக பிறந்தார், இரத்தம் சிந்தினார் என்று அந்த பேட்டியில் ரொம்ப ஆணித்தரமாக சொல்ல எந்த அளவுக்கு பாவி என அவர் ஏற்றுக்கொள்கிறார். பிரியமான அன்பு சகோதரன், இதுபோல ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் நிறைய கரடு முரடான வழிகள் இருக்கின்றன, கரடு முரடான கசப்புகள் இருக்கின்றன. இந்த பேராலயத்தில் இன்று அன்னையின் பாதத்திலே இந்த திருப்பலியை காண்கின்ற நான் என்னுடைய கரடு முரடான பாதைகளை சரி செய்து ஆயத்தமாகி கிறிஸ்துவை ஏற்கும் பண்டமாக உள்ளத்தில் உண்மையான மனமாற்றத்தை கொணர்ந்து அந்த கிறிஸ்து என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய உறவுகளில் பிறக்க நான் செய்வேன் என்று ஒவ்வொருவரும் உறுதி செய்து நிச்சயமாக வாழ்கிற பொழுது இன்றைய நற்செய்தியிலே கடைசி வார்த்தை நாம் படிக்கட்டும், மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். எல்லோரும் மீட்பை காண முடியும். உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா பள்ள மேடுகளை, போட்டி பொறாமைகளை, பேராசைகளை களைந்து இவைகளை சரி செய்து நீர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் நிச்சயமாக ஒவ்வொருவரும் கடவுள் அருளும் மீட்பை காண முடியும். அந்த மீட்பு தான் இந்த பிறப்பில் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்க இருக்கிறார். அப்பேற்பட்ட மீட்பை, அருளை, ஆசிரை நிறைவாக பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் இருக்கின்ற இந்த கொஞ்ச நாட்களில் ஆயத்தமாகி உண்மையான உள் மனமாற்றத்தை கொணர்வோம். எப்படி திருமுழுக்கு யோவான் தன்னை தயாரித்து மக்களை தயாரித்து அதே வேளையிலே அந்த மீட்பரை எதிர்கொண்டாரோ அதே போல நாமும் நம்மை முழுவதுமாக வெளியான செயல்பாடுகள் மட்டுமல்ல உள்மன மாற்றம் பெற்று தயாரித்து அந்த மீட்பரை நம் உள்ளத்தில் இல்லத்தில் பிறக்க செய்து அன்பை, அமைதியை, மன்னிப்பை நாம் வாழ்ந்து பிறருக்கு கொடுக்க நமக்கு வேண்டிய தேவையை, ஆற்றலை, ஆசிரை தொடர்ந்து இந்த பலியிலே கேட்டு செபிப்போம். ஆமீன். எழுந்து நிற்போம். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுஉலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பல்வேறு தயாரிப்புகளோடு கிறிஸ்து பிறப்பு விழா பெருவிழாவை எதிர்நோக்கி வாழ்கின்ற நாம் நாளிலே எப்படிப்பட்ட ஆயத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும், இப்பேற்பட்ட மனமாற்றத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் சிந்தித்தோடு மட்டுமல்லாமல் அதற்கு சான்று பகர்ந்து வாழ குறிப்பாக திரு அவையின் தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், நாம் ஒவ்வொருவரும் உறவுகளை சரி செய்து அந்த கிறிஸ்துவின் அன்பை
மன்னிப்பை பிறப்பின் வழியாக வெளிப்படுத்தி நாம் வாழ நமக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும், குறிப்பாக இந்த நோக்கத்தோடு இந்த அன்னையின் பேராலயத்தில் கூடி ஜெபிக்கிறோமோ எல்லா தேவைகளையும் நம்முடைய மனக்கண்முன் கொண்டு வந்து வார்த்தைகளால் வடித்து ஆண்டவர் பால் எடுத்துரைத்து ஜெபிப்போம். அமைதி வழங்கும் எம் அரசரே, எம் திரு அவையை ஆசிர்வதியும். திருச்சபையின் தலைவர்கள் அமைதியின் தூதுவர்களாக செயல்பட, அமைதியின் அரசரை உள்ளத்தில் இல்லத்தில் வரவேற்க, திருச்சபையை முழுமனதோடு செயல்பட, ஆர்வமுடன் உழைக்க நல் மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியால் வாழ்வளிப்பவரே எம் இறைவா, நாட்டின் தலைவர்களுக்காகவும் நாட்டின் அமைதிக்காக ஜெபிக்கின்றோம். வேற்றுமையில் மறைந்து ஒற்றுமை நிலவிடவும், கலவரங்கள் சண்டைகள் மறைந்து அமைதியின் சமூகமாக எம் நாடு திகழ நாட்டு தலைவர்கள் அதற்காய் உழைக்க வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனமாற அழைப்பவரே எம் இறைவா, புதிய வாழ்வு நாங்கள் வாழவும், இறைவனின் வருகைக்காக நாங்கள் எங்களை ஆயத்தமாக்கி மனம் மாறி வாழ, கரடுமுரடான எங்கள் மனநிலையை மாற்றி புதிய மனநிலையோடு வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர்வதிக்கும் நல்ல மேய்ப்பனே, உம் தாய் அன்னை மரியின் திருத்தலத்தை நாடி வந்தும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் ஜெபிக்கும் உம் பிள்ளைகளை ஆசிர்வதியும். இவர்களின் பயணங்கள் ஆசிர்வதிக்கப்படவும், தேவைகள், எண்ணங்கள், வேண்டுதல்கள் நிறைவு பெற்று நன்றி நிறைந்த மனதோடு இல்லம் செல்ல அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த வேளையிலே ஜெபிப்போம். குறிப்பாக எந்த நோக்கத்திற்காக இந்த நாளிலே இந்த அன்னையின் பேராலயத்தில் கூடி ஜெபிக்கின்றோமோ அந்த தேவைகளை நம்முடைய மனக்கண் கொண்டு வருவோம். அதிலும் குறிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை, சமாதானம் நிலவ வேண்டி, பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமைய வேண்டி, நல்ல வரன் அமைய வேண்டி, குழந்தை பாக்கியம் வேண்டி, கடன் சுமைகள் தீர வேண்டி, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டி, இப்படி பல்வேறு தேவைகளோடு வந்திருப்போம். ஒவ்வொரு தேவைகளாக நம்முடைய மனக்கண் கொண்டு வந்து அன்னையின் பாதத்தில் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, இதோ எங்கள் உள்ளங்களில் இருந்த மன்றாட்டுக்களை வார்த்தைகளால் வடித்தும் பாதத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம். இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் முழுமையான விதத்தில் ஆயத்தம் செய்யவும், உண்மையான மனம் மாற்றத்தை எங்கள் உள்ளத்தில் கொணர்ந்து, மீட்பர் இயேசு எங்களுடைய உள்ளத்தில் இல்லத்தில் பிறந்து அன்பையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் மன்னிப்பையும் நிறைவாக கொடுத்து வாழ எங்களை ஆசிர்வதியும். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாடும் விளைகின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாடும் விளைகின்றோம். பணியை அல்ல இரக்கம் விரும்பும் பரமணி எம்மை அளிக்கின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாடும் விளைகின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்டலமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திறமன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் மறந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுத்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். தோ இறைவனின் செம்மறிதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கரடுமுரடான உள்ளத்தோடு வாழாமல் பேராசை இடம் கொடாமல் மன்னிப்போடு அன்போடு பண்போடு இரக்கத்தோடு வாழ அழைப்பு கொடுக்கின்ற அன்பு ஆண்டவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒருபோதும் தெரியாத இயேசுவே, நொடி பொழுதும் விலகாத நேசரே. ஒருபோதும் தெரியாத இயேசுவே, நொடி பொழுதும் விலகாத நேசரே. என்னை உறவாய் கொள்ள தன்னை உடைத்து தந்து, என்னை உறவாய் கொள்ள தன்னை உடைத்து தந்து, நற்கருணையை அமுதமாய் கனிந்தவரே. பேரன்பே, பேரன்பே, தேடி வரும் என் தேவன்பே. பேரன்பே, பேரன்பே, தேடி வரும் தேவன்பே. ஒருபோதும் தெரியாத இயேசுவே, நொடி பொழுதும் விலகாத நேசரே. காணாமல் போயிருந்தேன், தேடிய நீ வந்தாய். பாழாகி நான் திரிந்தேன், அறிவு என்னில் கொண்டாய். காணாமல் போயிருந்தேன், தேடிய நீ வந்தாய். பாழாகி நான் திரிந்தேன், அறிவு என்னில் கொண்டாய். ஊதாரியாய் அடைந்தேன், திருந்தவே காத்திருந்தாய். ஊதாரியாய் அழைத்தேன், திருந்தவே காத்திருந்தாய். திரும்பி வந்த என்னை தழுவி விருந்து தந்தாய். விருந்து தந்தாய், திருவிருந்து தந்தாய். பேரன்பே, என் பேரன்பே, தேடி வரும்
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்குரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்திரளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Elangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.